ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஷோலிங்கர் யோக நரசிம்மர் கோயிலுடைய சிறப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஷோலிங்கர் மலையின் மீது யோக நரசிம்மர் வீற்றிருக்கிறார். ஆழ்வார்கள் பாடிய 108 திவ்ய தேசங்களில் இந்த ஷோலிங்கர் மலையும் ஒன்று. ஷோலிங்கர் மலையுடைய ஸ்தல புராணம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திருமாலுடைய தசாவதாரங்களில் மிகவும் சிறப்பானதும் தனித்துவமான அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். இறைவன் எங்கோ நீங்கமர நிறைந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தான் இந்த ஷோலிங்கர் மலைக்கோவில். அசைக்க முடியாத பக்தி மற்றும் நம்பிக்கை உடைய பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு தெய்வம் ஓடி வரும் அப்படிங்கிறத உலகம் அறிய செய்த அவதாரம் தான் இந்த நரசிம்ம அவதாரம். நாளை என்ற சொல்லே தன்னிடம் கிடையாது அப்படிங்கிற பக்தர்கள் வேண்டிய உடனேயே வந்து அருள் செய்யக்கூடிய தெய்வமாக நரசிம்மமூர்த்தி விளங்குகிறார். நரசிம்மர் எப்படி உக்ரமூர்த்தியாக இரண்யவதம் செய்தாரோ அதே போல பக்தர்களிடத்துல கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் தவக்கோலத்தில் காட்சி தந்த நரசிம்ம பெருமாள். தன்னுடைய பக்தன் பிரகலநாதனுக்காக தூணிலிருந்து நரசிம்மமூர்த்தியாக வெளிப்பட்டு ரண்யனை வதம் செய்த புராணம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் பெருமாள் தன்னுடைய பக்தனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்த காட்சி அங்கு மட்டும்தானே நிகழ்ந்தது. அந்த நரசிம்ம மூர்த்தியின் கோலத்தை தரிசிக்க தேவர்கள், முனிவர்கள் அப்படின்னு பலரும் ஆர்வம் கொண்டு அங்கங்கே தவம் செய்தாங்க. அப்படி தவம் செய்த முனிவர்களையும் தேவர்களையும் காலகேய அசுரர்கள், கும்போதர அசுரர்கள் அப்படின்ற அசுர கூட்டங்கள் பலவிதமாக துன்புறுத்தி வந்தது. இதனால ஆஞ்சநேயர்கிட்ட தன்னுடைய சங்கையும் சக்கரத்தையும் கொடுத்து அசுரர்களை வதம் செய்யும்படி அனுப்பி வைக்கிறாரு நரசிம்மர். அசுரர்கள் அழித்த பிறகு சப்த ரிஷிகளும் தேவர்களும் ஆஞ்சநேயரும் கேட்டுக்கிட்ட மாதிரி அவங்க தவம் செய்த அதே மலை மீது தவம் செய்யும் நிலையில யோக நரசிம்மராக திருக்காட்சி கொடுக்கிறாரு நரசிம்மமூர்த்தி. தேவர்களும் ரிஷிகளும் தரிசித்த அதே கோலத்துல இன்றளவும் ஷோலிங்கர் மலை மீது யோக நரசிம்மராக பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து வருகிறார் நரசிம்ம சுவாமி. ஷோலிங்கர் மலை மீது தவக்கோலத்துல வருஷத்துல 11 மாதங்களும் கண்மூடி அமர்ந்த நிலையில காட்சி தரும் நரசிம்மர் கார்த்திகை மாசத்துல மட்டும் தன்னுடைய கண்களை திறந்து தன்னை காண வரும் பக்தர்களை பார்த்த நிலையில காட்சி கொடுக்கிறாரு. நரசிம்மர் வீற்றிருக்கிற இந்த மலைக்கோவிலை அடையணும் அப்படின்னா 1305 படிகள் ஏறி போனோம். பக்கத்தில் இருக்கிற சிறிய மலையில சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுக்கிறாரு ஆஞ்சநேயர். இவரை தரிசிக்கிறதுக்கு 406 படிகள் ஏறி போகணும். ரோப்கார் வசதி இந்த கோயிலில் இருக்கு. மலைக்கோவிலை போகணும் அப்படின்னா ரோப்கார் வசதி அமைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக தினசரி 1000 பக்தர்கள் மலைக்கு போகலாம். ஏராளமான பக்தர்கள் ரோப்காரில் போயிட்டு நரசிம்மர் தரிசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கோயிலில் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை தாயாரிடமும் ஆஞ்சநேயரிடமும் சொன்னா போதும், அவங்க நரசிம்மர் கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை சேர்த்து விடுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. 108 திவ்ய தேசங்கள் ஒன்றாக திகழ்கிற இந்த தலத்துக்கு கடிகாசலம் அப்படிங்கிற பேரும் உண்டு. ஒரு நாளிகை அல்லது கடிகை அப்படிங்கிறது 24 நிமிடங்களை குறிக்கும். 24 நிமிடங்கள் தங்கியிருந்தா போதும். இந்த தலத்துல 24 நிமிடங்கள் எவர் ஒருவர் தங்கியிருந்து வழிபடுறாரோ அவருக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த அளவுக்கு நரசிம்மர் அருளை வாரி வழங்குவார் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு தரிசனம் உண்டு. நரசிம்மர் கண் திறந்திருக்கிற கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேஷ சிறப்பு பூஜைகள் நடக்கும். இதில் 3வது ஞாயிற்றுக்கிழமை மிகவும் விசேஷமாக கருதப்படுது. அன்னைக்கு ஏராளமான பக்தர்கள் மலையில் குவிஞ்சு நரசிம்மரை தரிசனம் செய்வாங்க. கற்கண்டு, வெல்லம், வாழைப்பழம், தயிர் சாதம் நைவேத்தியமாக வச்சு படைச்சு பக்தர்கள் வழிபடுறாங்க. சில பக்தர்கள் வேட்டு சேலை கூட நேர்த்திக்கடனாக செலுத்துகிறாங்க. மன வளர்ச்சி குன்றவங்க, பில்லி, சூனியம், ஏவல், தீராத வியாதி இருக்கிறவங்க யோக நரசிம்மரை வழிபட்டால் விரைவில் குணமாவதாக நம்பிக்கை. தாம்பத்திய பிரச்சனை, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, திருமணத்தடை நீங்கிறது தலமாக கூட இந்த நரசிம்மர் கோவில் விளங்குது. கேட்ட வரத்தை அள்ளி தருபவராக நரசிம்மர் அருள்பாலித்து வராரு. நரசிம்மர் கண் திறந்திருக்கிற இந்த கார்த்திகை மாசத்துல ஷோலிங்கர் மலைக்கு போய் நரசிம்மர் தரிசிச்சுட்டு வந்தா அவருடைய அருளை பெறலாம். இது வரைக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஷோலிங்கர் மலையில் இருக்கிற யோக நரசிம்மருடைய தரிசனம் ஸ்தல புராணம் பற்றி பார்த்துருக்கோம்.